இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த எபிசோட நீங்க பார்க்க போற வீடியோல அடி வாங்குறவங்க எல்லாருமே செல்ஃப் மேட் ஸ்டூபிட்ங்கற ஒரு ஹைபிரிட் ரகத்தை சேர்ந்தவங்க. இது ஒரு பாடமா மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கோங்க. முயற்சி பண்ணி மூக்கு உடைச்சுக்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசன்ல வர போறது எல்லாமே புதுசுதான். புது சயின்ஸ், புது வீடியோஸ், ஒன்னே என்னோட அலும்பல தவிர. இந்த காலத்துல நம்மளோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி வசதிகள் அப்டேட் ஆயிட்டு வருது. நம்ம கற்பனைக்கு கொஞ்சம் எட்டாத இன்வென்ஷன்ஸ், ஒவ்வொரு நாள் அப்டேட் ஆகிற புதுமைகள். இந்த கண்டுபிடிப்பு புதுமை எல்லாத்துக்கும் சயின்ஸ் தான் மூலாதாரம். அப்படிப்பட்ட சயின்ஸை மக்களுக்கு ஏத்த மாதிரி எளிமையா கொடுக்கறதா நம்ம ஷோ சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். Once again, let me welcome you all to this brand new episode of our new season. Let's start Science of Stupid. ஐயா, நீங்க சயின்ஸை புரிஞ்சு கத்துக்கிட்டதெல்லாம் போதும். உங்க விரல் நுனிக்கு சயின்ஸை கொண்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு. நீங்க பாக்குற இந்த ஆஃப் பாய்லாம் இன்னைக்கு நேத்து போட்டது இல்லைங்க. அறிவியல் அறிவு என்னைக்கு இல்லாம போச்சோ அன்னில இருந்து கல்லுல தான் காயுது. சயின்ஸை எடுத்து காட்டுறன்னு தடுத்து காட்டினவரு சொந்த கார்லயே சம்பவம் ஆயிட்டாரு. இது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் முன் தோன்றி மூத்த குரங்கு. இந்த மாதிரி நீங்க பார்க்க போற ஒவ்வொரு வீடியோஸ்லயும் அடிக்கடி சயின்ஸ் அளந்து காட்டுவோம். நம்ம ஷோவோட தாரக மந்திரம் என்ன? சிரிச்சுக்கினே சிந்திக்கணும், சயின்ஸை கத்துக்க முந்திக்கணும். யாரு பார்த்து சொல்லிட்டே இருக்கும்போது இவரு வைகின வந்து வயதா வாங்கினவரு இந்த 2 பங்கு பாக்கெட் பண்றான். ஐயோ அடிபட்டு உதப்பட்டு தான் மக்களை சிரிக்க வைக்கிறோம். மகாஜனங்களே, சயின்ஸ் யாருக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சு கிளாஸ் எடுக்காது. அப்புறம் இப்படிதான் குதிரையை நானும் ஒண்ணு, இப்ப மூக்கு வாயெல்லாம் புண்ணு. படிப்படியா கத்துப்போங்கிற அடிப்படையா புரியாத உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேண்டேஜ் பிளாஸ்டரியோட இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் ஃபுல்லா இருக்கு. ஒரு பேரு டைட்டானிக் ஜாக். இப்ப போச்சா பேக். ரொட்டேஷன் போஸ்ல நம்பிக்கை இழந்து தும்பிக்கை மாதிரி தூக்கும் காசு. ஹரிசான்டல் போஸ வெர்டிகல் போஸ மாத்த முடியாம சமமாத்து வாங்கின கைங்க. குஞ்சானி ஸ்டார்ட் மியூசிக். தண்ணியை பார்த்துட்டு தண்ணியில் ஆழம் பார்த்த. ஆசம் டா. அச்சா, யாரும் பார்க்கல. ஷூ மேக்கரை மனசுல நினைச்சுக்கிட்டே செவுத்துல சைக்கிள் ஓட்டினாரு. இப்ப இவருக்கு ஒரு தனியா ஷூ மேக் பண்ணணும். சார் பார்க்கிங் 5 ரூபா சார். அடி அவங்களுக்கு, அனுபவம் நம்மளுக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குளிர்ச்சியான வீடியோஸோட இன்னைக்கு எபிசோட நம்ம ஆரம்பிக்க போறோம். நான் ஏதோ ஒரு ஃப்ளோல குளிர்ச்சியான வீடியோ காட்ட போறேன்னு சொன்னதை அடுத்து வர போறது உடான் சானந்தோட கிளர்ச்சி வீடியோ மட்டும் நினைச்சுக்காதீங்க சார். நான் நிஜமா சொல்றேன், இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களே நீங்க மறக்கிற அளவுக்கு இருக்கும். நீங்க நம்பலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. அட, நான் இவ்வளவு நேரம் பில்டப் பண்றது நீ படத்தை போடியா சந்தேகப்படுறாங்கல்ல. அத்தனை அடி உயரத்துல இருந்து ஆழ்கடல்ல குதிச்சவனுக்கே ஒரு அடி கூட படாத போது ஓடுற ஆத்துல குதிச்சா எனக்கு என்ன ஆக போகுது? அதான் ஆழம் தெரியாம காலை விடுறது தப்புன்னு பெரியவாலாம் சொல்லிருக்கா. நீ தலையே கொண்டு வந்து விட்டேன்னா ததாஸ்துதான். இத பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். என்னையா அது? மலை உச்சியில இருந்து தலை குப்புற கடல்ல விழுந்திருக்கான், ஆனா அடிப்படல. மெதுவா தண்ணில இருந்து கபால்னு குதிச்சவனுக்கு கபால மோட்சம். அப்படின்னா அறிவியல் சூட்சமா என்ன? முன்ன பின்ன யோசிக்காம சப்ப மேட்டு நினைச்சு தண்ணில குதிச்சவருக்கு மூக்கு முகரெல்லாம் சப்பையாச்சு. காய்ஸ், இந்த எல்லா கேள்விக்கு பதில் டீசலரேஷன் தான் கிடைக்கும். தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரேஷன் கடையில டீசல் ஊத்துறான்னு நினைச்சுக்க போறீங்க. டிராக் ஃபோர்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நாம எவ்வளவு உயரத்துல இருந்து எவ்வளவு வெயிட்டா குதிச்சாலும் சரி, நம்ம ஃபோர்ஸ் தாங்க போறது அந்த தண்ணி தான். கண்ணுக்கு தெரியாத விஷயம், காதுல பூ சுத்துற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அதை சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன் வாங்க. தண்ணில விடுற பொருள் ஒல்லியாவோ மெல்லிசாவோ செங்குத்தா விழுந்தா தண்ணில அதோட கான்டாக்ட் சர்ஃபேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே சமயத்துல டிராகும் ரொம்ப குறைவா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா ரொம்ப தூரத்துக்கு அதால வேகமா போக முடியும். அதே மாதிரி ஒரு ஹெவியான உருவம் தண்ணில விழும்போது அதோடைய கான்டாக்ட் சர்ஃபேஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதனால டிராகும் அதிகமா இருக்கும். அந்த பொருள் தரையிறங்கிறதும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க ஆழம் கம்மியா இருக்கிற தண்ணில குதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஹரிசான்டலா குதிக்க முடியுமோ குதிக்கணும். அப்பதான் அதுல டிராக் அதிகமா இருக்கும், உங்க லேண்டிங்கும் ஸ்மூத்தா இருக்கும். இப்போ உங்க மனசுல எழுந்த கேள்விக்கு பதில் கிடைச்சா? இதத்தான் பெரியவங்க ஆழம் பார்த்து கால விடணும்னு சொல்லிருக்காங்க. அந்த வார்த்தையில சயின்ஸோட ஆழம் இருக்குன்றத முக்கியமான கருத்து. குறைவான ஆழத்துல குப்புரடிச்சு விழ பார்த்தா நிறைவான அடியோட வீட்டுக்கு போலாம். பத்தல தெரியும், இதெல்லாம் சொன்னா புரிய போறதே இல்ல. அடிப்பட்டு தெரிஞ்சுக்கிறத விட அவஸ்தப்படுறவனை பார்த்தா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதாவது அலை பாயுதே படத்தோட டீசர் கூட பாத்திருப்பீங்க. இது அலையில பாயிற டவுசர். இந்த பிங்க் பர்முடா எப்படி குதிச்சாலும் கிழியாதுன்னு சொன்னாரு. ஆனா கிழிஞ்சது பர்முடா இல்ல, அண்ணனோட வளைகுடா. சூரிய குளியலுக்கு வந்தவருக்கு செம சுளுக்கு. ஆக்சுவலா அங்கிள் பார்த்தா கொஞ்சம் ஓவரா வெர்டிகல் பொசிஷன் அப்ளை பண்ணிட்டாரு. அடேங்கப்பா, என்ன ஜம்ப் என்ன ஜம்ப். அங்கிள் அங்கிள், உங்க கால் இப்படி தூக்கிக்கிச்சு. இன்னும் தெளிவா புரியறதுக்கு சயின்டிபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒருவேளை நீங்க தண்ணிக்கு மேல ஒரு 3 அடி உயரத்துல இருந்து ஜம்ப் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா அப்போ உருவாகக்கூடிய டிராக் உங்களை 2 அடி 4 இன்ச்சஸ்லயே தடுத்து நிறுத்திடும். ஒருவேளை உங்க ஆக்கம் கூடி போய் நீங்க பெர்ஃபெக்ட்டா தான் குதிக்கிறீங்கன்னு ஒரு எண்ணம் உதிச்சு நின்ன இடத்துல வெர்டிகலா டைவ் அடிச்சீங்கன்னா தண்ணியில உங்க பயணம் 19 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதுல இருந்து என்ன புரிஞ்சுது? நீங்க குதிக்க போற இடத்துல ஆழம் கம்மியா தான் இருக்க போதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க பாடியை ஹரிசான்டலா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. டிராகோட உதவியில நீங்க ஸ்மூத்தா லேண்ட் ஆகலாம். அப்படி இல்ல சொன்னாக்கா அரசாங்க ஆஸ்பத்திரி தான். குட்டை கலங்களா இருக்குன்னு தெரிஞ்சப்போவே ஒரு குச்சி விட்டு ஆழம் பார்த்துருக்க வேண்டியதானே. நம்மளே குச்சி மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு குதிச்சு குட்டையை குழப்பறதா? டேய் வெள்ள பையா, உன் மண்டையில் உள்ள களிமண்லாம் தண்ணியில கரையுது பாடுறா.
வெய்ய காலத்துல வீட்டுல தண்ணி வரலன்னு குட்டையில கூச்சாங்க. ஆனா குட்டையில தண்ணின்னு சட்டை போடாத இந்த பசங்கிட்ட எவனுமே சொல்லியே ஐயா தண்ணி சமாளம் போச்சு போச்சு காலு எவன் அதுல முங்கி குளிக்கலாம்னு சொன்னது. இதுல தலைகீழ நின்னா கூட தலை முங்காதேடா. ஓகே, வீட்லயே பூல் பார்ட்டி, பக்கத்திலே பொண்ணு இருக்கு. ஆஸ் பர் மை கால்குலேஷன் கடப்பார நீச்சல் தான். கொஞ்சாணி இங்க பாரு ஜம்பா. ஆசம் ஜம்ப்டா. கடப்பார நீச்சல் அடிச்சவர் கடப்பாரா. சரி, பக்கத்துல கண்ணி இருக்கும்போது தண்ணில ஆழம் பார்த்து இருக்க கூடாதுதான். ரொம்ப தூக்கிட்டோமோ, பறந்தாமா பார்த்து செய்ப்பா. வெள்ளக்காரன் கொடிய பார்த்தோன்னா அடியே உழாதுன்னு நினைச்சிட்டல. நீ இப்படிதான் உழ போறேன்னு சொல்லி இந்த பொண்ணு கூட்டு வந்து உட்கார வச்சதே அவன் தான். சோகா சிரிக்கிறான் பாரு அவன். மச்சான் யாரும் பார்க்கல. இந்த வீடியோ எஸ்ஓஎஸ் காமிச்சிட்டேன்டா. இந்த மோட்டர் பைக்கோட முகம் நாட்டுல பாதி பேருக்கு இருக்கு. அதுலயும் முக்கியமா எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. பட் ஒழுங்கா ஓட்டுறதுக்கு மட்டும்தான். அதுல குரங்கு செஷன் எல்லாம் காட்டுறதுக்கு நான் ஆள் இல்ல. சிட்டி டிராபிக்ல ஒழுங்கா ஓட்டுவான் பைக்கை கொடுத்தா யாருமே இல்லாத ரோட்ல சீட்டு மேல ஏறி நின்று சீன் போடுறானுங்க. இவரு நம்ம ஷோவோட எல்லா எபிசோடையும் பார்த்து வரும் போல இருக்கு. ஜம்பிங், பம்பிங், சர்ஃபிங், ஸ்கீயிங் எல்லாத்தையும் மொத்தமா ரோட்ல வச்சு தேய்ச்சி காட்டுறாரு. தம்பி வீடியோ அப்படியே எஸ்ஓஎஸ் காமிச்சிரு ராஜா. ஆக்சுவலா இப்ப வர மோட்டர் பைக்ஸ்லாம் நம்ம நடக்கிற வேகத்துல இருந்து பிக்கப் பண்ணா கூட அந்த ஸ்பீட்ல கூட வண்டி ஸ்டேபிளா தான் போகும். சாதாரணமா பார்த்தா கூட அந்த வண்டியோட ஸ்பீட் 16ல இருந்து 32 km/h இருக்கும். ஆனா திடீர்னு ஓடுற பைக் மேல ஏறி நின்னு பிரயாணம் பண்ணா என்ன, நம்மள கேள்வி கேட்கறதுக்கு எவன் இருக்கான் அப்படின்னு வண்டியை ஓட்டுறது உச்சிதம் இல்ல. இருந்தாலும் நான் அப்படிதான் வண்டி ஓட்டுவேன் அடம் பிடிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தெரிஞ்சுட்டு ஓட்டுறதான முறை. சரி, அடம் பிடிக்காதீங்க. எக்ஸ்பர்ட் என்ன சொல்றான்னு மட்டும் கேளுங்க. இப்போ நம்ம எக்ஸ்பர்ட் தன்னோட 2 கால்களோட உதவியால அவரோட உடம்ப பைக்குக்கு மேல கொண்டு போறாரு. அவரோட சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ 2 வீல் பேஸுக்கு இடையில இருக்கு. இந்த பொசிஷன்ல உங்க 2 கால்களையும் நீங்க இப்படி அகலமா தான் வச்சுக்கணும். இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்க வண்டி மேல ஸ்டேபிளா நிக்கலாம். திரும்பவும் சீட்ல வந்து உட்கார்றதுக்கு தன்னோட 2 கால்களையும் ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்ணி ஒரு சின்ன ஜம்ப்ல வந்து சீட்ல உட்கார்ந்துறாரு. உங்க இஷ்டத்துக்கு ஒரு கால தூக்குனீங்கன்னா நீங்க சீட்ல உட்கார மாட்டீங்க. உங்க சீட் தான் தரையில உட்காரும். நேரா போற பைக்ல இந்த மாதிரி திரும்பி உட்கார்ந்தீங்கன்னா முன்னாடி இருக்க வேண்டியதெல்லாம் பின்னாடி வந்துடும். அப்புறம் பின்புறம் பிச்சுக்கும். பைக் மேல நிக்கிறது முடிவாயிடுச்சுன்னா பைக்கோட ஸ்பீடை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யுங்க. அப்படி பண்ணாலும் அடி விழும். பைக் பிக்கப் ஆனு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிடணும். நீ நேரம் பார்த்து நாள் கிழமை பார்த்தெல்லாம் பைக்ல ஏறி நின்னா அது வரைக்கும் பைக் ஓடினே இருக்குமா? பைக்ல ஏறி நின்று இடுப்பு நிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சல்யூட். அதுக்குள்ள மஞ்சள் ட்ரெஸ்க்கு வயிற்று கலைக்கு பாதியில இறங்கிட்டாரு. அந்த முனையில இறக்கி விடுறோம். இவருக்கு மனசுக்குள்ள ஹார்ட் டார்கெட் வேண்டாம் நினைப்பு. அதே சீனை காட்டுறேன்னு காலை அகாலமாக வைத்துக்கொண்டு வைத்த விதம் சரியில்லை போல இருக்கிறதே. தார்ல உப்பு ஜாஸ்தியா இருக்கு. அங்க வண்டியங்க. ஏய் லட்சு, நான் இங்க இருக்கேன்டா. நல்லா இருக்கிற புது ஜீனை முன்னாடி பின்னாடி கிழிக்கிறது தான் இந்த ஏற்பாடு. ஏன்னா அந்த மாதிரி ஜீன்ஸ்ல வேலை ஜாஸ்தி இல்லையா? ஆனா பைக் போனா போயிட்டு போறது. அதான் இன்சூரன்ஸும் இருக்குல்ல. நான் அப்பவே என்ன சொன்னேன்? பைக் ஸ்பீடா ஓடும்போது ஸ்டேபிளா இருக்கும். அதாவது தொண்டை மேல போட்ட பொங்கல் மாதிரி ஜம்முன்னு இருக்கும். அந்த ஸ்பீட்ல பைக் மேல ஏறி நிக்கிறது மேட்டர் இல்ல. ஆனா நீங்க பைக் மேல ஏறி நின்னதுக்கு அப்புறம் அந்த பைக்கோட கண்ட்ரோல் உங்க கையை விட்டு போயிடுச்சுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இத பொண்ணுங்க பாக்குறாங்களே, இன்னும் கொஞ்சம் சீன் போடலாம், இன்னும் கொஞ்சம் சீன் போடலாம், இன்னும் கொஞ்சம் சீன் போடலாம்னு மொன வரைக்கும் ஓடிட்டே போனீங்கன்னா பிளாட். அப்பா, எங்க அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி இன்னைக்கு தான் அந்த பைக்கை வாங்கினேன். உட்கார்ந்து ஓட்டணும் முதலாளி, இல்லைன்னா உங்க மோட்டர் சைக்கிள் காலி. எந்த தெலுங்கு படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் வந்துச்சோ? ஓடுற பைக் மேல ஏறி பாலகன் காலாலே ஆரம்பிச்சாரு. இப்ப விழுந்தோட முழுக்குன்னு வலி வந்ததே, அதான் பாயா. பெரிய சலங்கை ஒலி கமலஹாசன் பைக் மேல ஏறி நின்று தகிட தங்கு வர அந்துரும். சீன் ஒழுங்கா வந்தாதான் உன் பைக் உன் கூட, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கு பாரு. உன்னையெல்லாம் மேல வச்சு ஓட்டுறதுக்கு என்ன செவத்துல போய் முட்டிக்கலாம்டா. இந்த ஒயிட் ஸ்லீவ்லெஸ்க்கு ரொம்ப நாளா வேர்ல்டு மேப்பை கையில பச்சை குத்திக்கணும்னு ஆசையா. ஆனா பைக்குக்கு இந்த ஆசை சுத்தமா பிடிக்கல. பின்ன சொல்லாமல்லாம் ஆசைப்பட்ட நல்லா லாரி அப்ப தள்ளி விட்டுக்கோங்க. அவ்விடம் யூஸ் பண்ண ஹெல்மெட் இதுதான். ஆனா மனுஷன் நினைச்சு சாதிச்சிட்டாங்க. கையில பாத்தீங்களா வேர்ல்டு மேப்பு? இது போன வருஷம் கடல்ல ஆக்டோபஸ் நக்கிருச்சு. நல்ல வேலை என் முடி மட்டும் கலையில. இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்க ஷோவை பாருங்கடான்றோம். ஆனா நீங்க நல்ல ஹாஸ்பிட்டல்ல தான் பாக்குறீங்க. This fellow, blue set, ரிவால்வர் ரீட்டாவோட பேரன். ரீட்டா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கண்ணை சுட்ட கண்ணியவான் இவர் தான். அது சரி, மண்டையில எதுக்கு ஹெட்ஃபோன்ஸ் கேட்டீங்கன்னா சத்தமே இல்லாம சுடுறதுக்கு. ஏன்னா சத்தம் கேட்டு ஊர்ல இருக்கலாம் எழுந்து சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தான். ரீட்டா பேரன் தோட்டாவை தொலைக்கிறத பிரேக்கு அப்புறம் பார்க்கலாம். சத்தம்
ரீட்டா பேரைய நீட்டா ஓடுறா போல அது காரணம் இருக்கு. For every action, there is equal and opposite reaction. ரிவால்வர் ரீட்டாவோட பேரனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்ன? எல்லாம் பேக் அட்டாக் தான். தம்புடு, தோட்டா எவ்வளவு ஸ்பீடா கண்ணு விட்டு வெளியே போதோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஃபோர்ஸ் கன்ல இருக்க முடியாது. அந்த எதிர்வினையோட அனுபவத்தை தான் இப்ப நீங்க 3D எஃபெக்ட்ல பாத்தீங்க. ஓ ரீட்டா பாட்டி. ஒரு வண்டியை 100 மீட்டருக்குள்ள ஸ்பீடா ஓட்டு போறதுக்கு பேர் தான் டிராக் ரேசிங். இந்த ரேஸ்ல 2 கார் இருக்கும். இந்த 2 காருமே 1/4 கிலோமீட்டர் உள்ள ரோட ஃபுல் ஸ்பீட்ல கவர் பண்ணும். தூரம் கம்மியா இருக்கிறதுனால தொல்லை இருக்காதுன்னு நினைக்க தோணும். காலியான ஸ்ட்ரெயிட் ரோட்ல காரை ஓட்டி காலி பண்றதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க. நல்லா இருந்த காரை நடு ரோட்ல என்னதுக்கு இப்படி பிரிச்சு போட்டிருக்கானுங்க? அப்படி ஒரு கேள்வி உங்க மனசுல எழணும். இருந்தாலும் இவனுங்க நெம்ப மோசம். உங்களுக்கு இந்த ரேஸ் சர்க்கியூட் என்றா குறை வச்சது? நல்லா பால ரோட்டை போட்டு கொடுத்தா செவுத்து மலை வண்டி ஓட்டுவா நீயே. அட ஆறாவன் ஓட்ட தெரியாம ஓட்டி சைட தூக்கி காட்டுறவன். போஸ்ட் கம்பத்தை பார்த்த உடனே டாக் காலை தூக்குற மாதிரி காரோட வீலிக்கு மூமெண்ட் தாங்க காரணம். விஷயம் தான், இந்த ஹாப்பி மூமெண்ட்டுக்கும் இந்த மூமெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுதான் டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். நீங்களே நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க. இந்த சின்ன ஹேண்டில் உள்ள ஸ்பேனரை வச்சு போல்ட்டை கழட்டுறதை விட பெரிய ஹேண்டில் உள்ள ஸ்பேனரை வச்சு போல்ட்டை எப்படி ஈஸியா கழட்ட முடியுது? இதுக்கான காரணம் நட். அடுத்து நீங்க திருப்பறதுக்கு அப்ளை பண்ற ஃபோர்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா டர்னிங் எஃபெக்ட் அப்படிங்கிற மொமெண்டம் கண்டிப்பா அதிகமாகும். ஓகே, இப்போ இந்த டிராக்ஸ்டரோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த நட்டுன்னு வச்சுக்குவோம். உங்க கைகளோட மூமெண்ட்டை ரியர் வீல்னு நினைச்சுக்கோங்க. இதுல சென்டர் ஆஃப் மாஸ் அதிகமாக நம்ம இமேஜினரி ஸ்பேனரோட ஹேண்டிலும் பெருசாயிட்டே போகும். அதே நேரத்துல மொமெண்டமும் அதிகமாயிடும். இது பத்தாதுன்னு டிரைவரோட வெயிட்டும் காரோட வெயிட்டும் டிராக்ஸ்டரோட பேக் வீலுக்கு ஒரு மொமெண்டத்தை ஏற்படுத்துது. இதனால கார் முன்னாடி இறங்குது. எப்போ ரியர் வீலுக்கு காரோட வெயிட்டை விட அதிகமான டர்னிங் ஃபோர்ஸ் கிடைக்குதோ இதோட விளைவா கார் முன்பக்கமா தூக்கி எல்லாருக்கும் ஒரு சலாம் வரிசை வைக்கும். இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எப்பவுமே டிராக்ஸ்டரோட சென்டர் ஆஃப் மாஸை ரொம்ப கம்மியாவே வைப்பாங்க. ஆனா இந்த டிராக்ஸ்டருக்கு வீலி மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. இதோட இன்ஜினுக்கு அபரிவிதமான சக்தி இருக்கு. அந்த சக்தி டைரக்டா பேக் வீலுக்கு போகும். இதன் காரணமா தான் பேக் வீல் பயங்கர ஸ்பீடா சுத்துது. இதுல ஏதாவது ஒரு வீலுக்கு கிரிப் இல்லாம போச்சுன்னா கூட சுத்தமா டிராக்ஷன் இல்லாம போயிடும். இதனால வாகனம் அறிவிப்பின்றி ஓரம் கட்டப்படும். நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன? சென்டர் ஆஃப் மாஸ் இந்த மாதிரி கார்கள்ல ரொம்ப குறைவா தான் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல கார்ல எனர்ஜெட்டிக்கா ஃபுல் ஃபோர்ஸோட ஒரு டிரைவர் உட்கார்ந்துருந்தாருன்னா எரியிற கொள்ளியில எண்ணெய் ஊத்தின கதை தான் நடக்கும். வீட்டுக்காரமா மிதிக்க முடியலன்னு ஆக்சிலேட்டர் மூஞ்சிலே மிதிச்சிங்க. கடைசியில் என்னாச்சு? பொங்கி எழுந்த கார் பொங்கலுக்கு அப்புறம் தான் வரும் போது. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? சென்டர் ஆஃப் மாஸ் கம்மியா இருக்கணும். இந்த காரோட சென்டர் ஆஃப் மாஸ் பாருங்க. இங்க இருக்க வேண்டிய சென்டர் ஆஃப் மாஸ் இதோ இங்க போச்சு. நம்ம இமேஜினரி ஸ்பேனரோட லெங்த் ஜாஸ்தி ஆச்சுன்னா மொமெண்டம் ஜாஸ்தி ஆகி கார் வீல கிளப்பிட்டு ஓடும். நல்லா சரோஜா தேவி சோப்பு டப்பா மாதிரி இருக்கே இந்த காரு. இது ஓடுமா நினைக்கிறீங்களா? ஓடாது, ஓடவே ஓடாது. தேய்ச்சிக்கினே தான் போவோம். கோபால், நீங்க வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன் கோபால். இந்த காரை மட்டும் நான் வச்சுக்க மாட்டேன் கோபால். ஆமா, பெரிய சாதனை. இவர் பண்ணது பெரிய மெடிக்கல் மிராக்கல்ல. அதான் மெடிக்கல் டீமே சுத்தி நிக்குது. ஏக்கா நீ கொஞ்சம் தள்ளுக்கா, ஏற்கனவே ஓட்டுனது யாரும் தெரிய மாட்டேங்குது, நீங்க வேற நடுவுல. வீலி பண்றதுனால என்ன சாதிக்க முடிஞ்சதுன்னு நீங்க எல்லாரும் வரிசையா பாத்தீங்க. இதுக்கு அந்த டிரைவர் மட்டும் காரணம் இல்ல, வண்டியோட தன்மையும் தான் காரணம். இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான டிராக்ஸ்டரோட இன்ஜின் 7000 ஹார்ஸ் பவரை ஜெனரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கு. புகாட்டி வேரான் இது உலகத்திலேயே ஃபாஸ்டா போகக்கூடிய கார்கள்ல ஒண்ணு. ஆனா இந்த கார் அதை விட 7 மடங்கு பவர்ஃபுல்லானதா. தினமோ கரகாட்டக்காரன் படத்துல வர கார் மாதிரி இருக்கு. அப்படின்னு பெருசா கிழிக்க போகுது நினைக்காதீங்க. சும்மா கிழின்னு கிழிக்கும். இருந்தாலும் இப்படிலாம் ஒரு வந்தா வேணும்லப்பா. என்னதான் 7000 ஹார்ஸ் பவர் நிறுத்தத்துக்கு பேராசூட்லாம் வந்தாலும் வண்டி நின்றுச்சுன்னா பேரிச்சம்மான் தான். கதற காரை கொண்டு வந்து ரேஸ்ல விட்டா அது நோன்னு கெஞ்ச ஆரம்பிச்சது. அதே மாரி ஆக்சிலேட்டர்ல காலை வச்சார் டிரைவர். வண்டி செவத்துல மூஞ்சி வச்சிருச்சு. சும்மா நூல்ல கட்டி விட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஓட்டுறான்னு சொன்னா லெஃப்ட்ல போலாமா ரைட்ல போறாமான்னு ரேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கேக்குறான். இதுக்கு மேல இந்த காரை மாப்பிள அழைப்பு கூட கேட்க மாட்டாங்களே. எதிர்பார்க்காம கார் அடிக்கிற வீலிங்னால டிரைவர் ஆச்சரியப்பட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுறாரு. டிரைவர் மெரிசலானதுல கார்ல ஒரு 18 இடத்துல விரிசலாகி போச்சு. ஆக்சிடென்ட் ரிப்ளேல பாத்தீங்கன்னா கார் வீலியானதுக்கு காரணம் அதிகமான மூமெண்ட். அதோட விளைவா ஏற்பட்ட அன்ஈவன் டிராக்ஷன். இதனால காருக்கு ஏற்பட்டது டிட்ராக்ஷன். போதும், கார் தூள் பக்கட மாதிரி ஆறதுக்கு இந்த ரெண்டே போதும். கரெக்ட்.
நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, எனக்கு இந்த BMX சைக்கிள் மேல அப்படி ஒரு ஆசை. என்னோட ஃபேவரட் அது. அதோட மூவ்ஸ் எல்லாம் செம்ம ட்ரிக்கியா இருக்கும். எல்லாரும் சைக்கிளை ஓட்டி தான் சீன் போடுவாங்க, நான் சைக்கிளை பத்தி பேசியே சீன் போடுவேன். நல்லது 4 பேருக்கு சொல்லுவோம்னு இந்த விஷயத்தை பத்தி எடுத்து உரைச்சேன். நான் காட்டின மூவ்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா நல்லதுக்கு காலம் இல்லைங்கிற கருத்தை எனக்கு கத்து கொடுத்துட்டு வந்தவனும் கிளம்பிட்டாங்க. இத பாருங்க. சைக்கிளுக்கு ஸ்பைடர் மேனுக்கு லிங்க் இருக்குன்னு காட்டுறேன் தான் இவர் பேண்ட் டர் ஆகினாரு. இந்த வாடகை சைக்கிள்ல வரவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட். இவர் பைசைக்கிள்ல போய் தான் பக்கத்துல விடுவாரு. இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் வெர்டிகல் வால்ல சைக்கிள் ஓட்டுறதுக்காக எடுத்த முயற்சி தான். முயற்சி எடுக்கிறதுல தப்பு இல்லப்பா. இங்க பாரு தம்படு, உனக்கு சைக்கிள் ஓட்டுறதுன்னு அவ்வளவு பிடிக்குமா? தரையில ஓட்டுறது தர்ம சங்கடமா இருந்தா உனக்கு நிச்சயமா தர்மாஸ்பத்திரியிலே பெட் சொல்லிடலாம். என்ன கேட்டா இதுக்கு ஒரு நல்ல சஜஷன் கூட நான் கொடுப்பேன். இந்த குணஸ்டே காட்டுறதுக்கு பதிலா டெய்லியும் காலைல வீட்டுக்கு வீடு பேப்பர் போட்டா செம துட்டு. இன்னும் டேலண்டடா இருந்தா பால் பாக்கெட் கூட போடலாம். நம்ம ரைடர் இந்த செவுத்துல 45 டிகிரி ஆங்கிள் ஜம்ப் பண்றாரு. அப்பதான் இந்த புள்ளைக்கு மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன் கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு செவுத்தோட சேர்த்து நீங்க 2 டயரையும் அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான கிரிப் கிடைக்கும். என்னதான் கிரிப்பும் ஃபிரிக்ஷனும் கிடைச்சாலும் செவுத்திலேயே ஒட்டிக்கிறது நம்ம என்ன உடும்பா முடியாதுல்ல. அதனால எவ்வளவு சீக்கிரம் நீங்க கீழே வர முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கும் உங்க சைக்கிளுக்கும் நல்லது. வெற்றி கழிப்பு புரிஞ்சுதா? முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, செவுத்த நோக்கி நீங்க பாயும் போது 45 டிகிரிஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன் கிடைக்கும். ஒருவேளை அந்த 45 டிகிரிஸ்ல 1-2 முன்ன பின்ன இருந்தா என்ன ஆகும் தான் தோணுது உங்களுக்கு. டவுட் வந்துருச்சுனாலே உங்களுக்கு அறிவு பிறந்துருச்சுன்னு. இவர் சைக்கிள் விட்டு இறங்காம காலிங் மேல் அடிக்க பார்த்தாரு. 4க்கு பெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் வீடு மாறிடுச்சுங்கிற மேட்டரே இவருக்கு தெரிஞ்சது. ஞாபகம் இருக்கட்டும், நீங்க இந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது செவுத்துல ஃபிரிக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஷூ மேக்கரை மனசுல நினைச்சுக்கிட்டே செவுத்துல சைக்கிள் ஓட்டினாரு. இப்ப இவருக்குன்னு ஒரு தனியா ஷூ மேக் பண்ணணும். சார் பார்க்கிங் டோக்கன் 5 ரூபா சார். தம்பி இப்ப என்ன முயற்சி பண்ணுச்சுன்னு பார்த்தாக்க செவுத்துல பிடிக்க வேண்டிய ஃபிரிக்ஷனை டீல்ல விட்டு சாய்காந்த் தச்சாரு. ஆனா கிராவிட்டி வர வாவான்னு கூப்பிட்டுது. ஓகே வாங்க, இது எப்படி பண்ணுங்கிற ட்ரிக் நான் சொல்லித்தரேன். காதை காட்டுங்க, காட்டுங்க. ஒருவேளை நீங்க ஜம்ப் பண்ற செவரு கர்வ்டா இருந்தது, நீங்க அழகா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட உடன்படிக்கை ஏற்படுத்திக்கலாம். பையன் காமிச்ச சீனை பார்த்தீங்கல்ல. சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சந்தா இருந்தா என்ன பொந்தா இருந்தா என்ன சரக்குன்னு பூந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி மூவ்ஸுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவை. இந்த மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ்ல இனர்ஷியா பைக்கை ஸ்ட்ரைட்டா தள்ளிட்டு போறதுக்கு தான் முயற்சி பண்ணும். இதனால ஏற்படுற ஃபோர்ஸ் உங்க பைக்கை செவுத்து ஓரமா தள்ளிட்டே போகும். இது ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உருவாக்கி பைக்கோட ஃபிரிக்ஷனை அதிகமாக்கிடும். இதன் காரணமாக தான் தம்பியால கிராவிட்டில இருந்து தப்பிக்க முடிஞ்சது. இந்த மரண கிணறுல மோட்டார் பைக் ஓட்டுறதும் இந்த சயின்ஸும் ஒன்னே தான். இதை பாக்குறவங்க கண்ணல பூரிச்சு போய் நிற்கும். அப்படியே செலுத்து போய் சில்லறையா விட்டு எறிவாங்க. தம்பிக்கு கிடைச்ச செவரு சூப்பரா கர்வ்டா இருந்தது. சீனை போட்டு போயிட்டாரு. ஆனா எல்லாத்துக்கும் இப்படி அமையுமா? 2 வாட்டி 3 வாட்டி இல்ல, இன்னைக்கு பூரா நீ எத்தனை வாட்டி பண்ணாலும் இதே மாதிரிதான் முட்டி நிப்ப. ஆரம்பிக்கும் போது எப்படியோ மொமெண்டமோட உதவியால செவுத்து மேல ஏறிட்டாரு. ஆனா செவுத்தோட ஷேப் நினைச்ச மாதிரி இல்லாதனால சென்ட்ரல் பீட்டல் ஃபோர்ஸ் அங்க இல்லாம போச்சு. அப்போ சிராய்ப்புகள் சிறப்பா தானே இருக்கும். உஷாரு ஸ்டண்ட் காட்டுறதுக்கு முன்னாடி கேமரா செட் பண்ணாரு. ஆனா சயின்ஸை மண்டையில செட் பண்ணிக்க மறந்துட்டீங்களே. இந்த மாதிரி ஸ்டண்ட் காட்டுறன்னு கேமரால செட் பண்ணி எடுத்த வீடியோ வேஸ்டா போச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. யோசிக்காம எங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் பார்த்தேன் பாஸ், இந்த ஒரு வீடியோ தானா இல்ல நீங்க வேற ஏதாவது கிளிப்பிங் வச்சிருக்கீங்களா? ஒண்ணுக்கே இங்க கிழியுது, இருந்தாலும் ஒரு 1 மார்க் போலாம். ஹை ஜம்ப். இதுல ஒரு ட்ரெயின்ட் அத்லீட் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி உயரத்துல இருக்கிற பாரை அப்படி அழகா தாண்டுவாரு. வெல், நீங்களும் இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா? பால் எடுக்கிறதுக்காக எத்தனை வேலி எத்தனை செவத்தை தாண்டி இருப்போம். உங்களுக்கு தெரியாது, நம்ம பையன் கிறிஷ் கூட இப்படிதான். அட கிறிஷுங்க அந்த படம் பூரா ஜம்ப்லயே தான் வருவாரு, பாக்கலையா? இந்த மாதிரி பேட்மிண்டன் நெட்டு கட்டும் போது பல பேருக்கு அதை தாண்டும் தோணணும். அப்பதான் அந்த வயசுக்கு ஏத்த மரியாதை. இந்த மாதிரி 4 பேர் விழுந்தாதான் நம்ம ஷோக்கு மரியாதை. தம்பி எல்லாருமே விழுந்து வரான், தூக்கிட்டு போறது ஆம்புலன்ஸ் எப்ப காட்டுக்குள்ள வரும்? இந்த மாதிரி பேட்மிண்டன் நெட்ல நீங்களும் ஹை ஜம்ப் படிக்கலாம்னு ஆசைப்பட்டு 1 வாட்டிக்கு 2 வாட்டி முயற்சி பண்ணாலும் அதோட விளைவு நாக்குல, வாயில, மூக்குல எல்லாத்துலயும் தெரியும். இதுக்காக அந்த காலத்திலேயே டாப் அத்லீட்ஸ் ஒரு புதுவிதமான டெக்னிக்கை பயன்படுத்தி ஜம்ப் பண்ணாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி டாப் அத்லீட்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் அரீனாஸ்ல அவங்களோட திறமைகளை விதவிதமா காமிச்சாங்க. ஆனா 1968க்கு அப்புறம் வந்த ஒலிம்பிக்ஸ்ல ஹை ஜம்ப்ஸோட விதமே மாறி போச்சு. மிஸ்டர் டிக் ஃபோஸ்பெரி ஹை ஜம்ப்ல ஒரு புதுமையான டெக்னிக்கை கண்டுபிடிச்சு அதுல ஒரு கோல்ட் மெடலை வின் பண்ணாரு. இதுல ட்ரிக் என்ன? ஹாரிசான்டல் கைனடிக் எனர்ஜியை வெர்டிகல் கைனடிக் எனர்ஜியா மாத்துறது. அந்த அருமையான ட்ரிக்கை பத்தி தான் முத்தான 3 வரிகள்ல உங்களுக்கு பிரமாதமா எடுத்து உரைக்க போறேன். ஸ்டெப் 1,
ஜம்பர் ரொம்ப வேகமாவும் வளைவாவும் கம்பத்தை நோக்கி முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. ஸ்டெப் 2, முன்னாடி வச்ச காலை 35 டிகிரி ஆங்கிள் வைக்கிறாங்க. அந்த காலியை பிவட் பாயிண்டா பயன்படுத்தி வால்டஸ் போல் மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா ஹாரிசான்டல் ஃபோர்ஸ ரொட்டேஷனல் ஃபோர்ஸா, அதாவது வெர்டிகல் ஃபோர்ஸா மாத்துறாங்க. ஸ்டெப் 3, சென்டர் ஆஃப் கிராவிட்டியை முடிஞ்ச அளவுக்கு உயரமா கொண்டு போறதுனால அந்த பார் இந்த ஜம்பரால ரொம்ப ஈஸியா தாண்ட முடியுது. அதாவது ஒருத்தர் ஒல்லியா இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி அவங்க ஓடும்போது 7 இருந்து 8 மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல கடக்க முடியும். ஆமாங்க, ஸ்பீட் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா டெக்னிக்ல எந்த மாற்றமும் இருக்க கூடாதுல்ல. நான் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரமாண்ணா. அடுத்த பிளேயர் ரெடியா இருக்காருண்ணா. அரை மணி நேரமா ஆங்கிள் பாக்குறீங்க, வரவே மாட்டேங்கிறீங்க. வாண்ணா வாண்ணா வாண்ணா. ரன்னிங்லாம் சூப்பர் அண்ணா. வெயிட்ண்ணா அண்ணா, கால் வெயிட்டிச்சே. நான் வந்துட்டேன். மாஸ்டர் என்ன கம்பெல்லாம் குறுக்க விட்டுருக்கீங்க? இதுன்னு சிலம்பு நினைச்சு கம்ப புடுங்கிறதுக்கு வராங்களா? எப்பா ஜம்ப் அடிக்கணும்ப்பா தம்பி. இப்ப ஏன் எடுத்து செட் பண்றது? சும்மா இம்பாலா மாதிரி ஓடி வர அந்த பையன் பெட்டு கீழே ஏதோ வச்சிருக்கான். கிடைச்சிருச்சு. சில்ற நல்லா அல்ற. அங்க இருந்து அளந்துகிட்டே ஓடி வந்தது கொம்ப பக்கத்துல போய் பார்க்கத்தானா? அணி இங்க கவுன்ச்சியா? அதுவும் ப்ளூ இதுவும் ப்ளூ, மேட்சிங்கா இல்ல? ஜம்ப பார். உங்க டேட் அடிச்ச ஐஜம்ப பாத்தியாடா? எங்க எங்க? இந்த குடும்பமே சிரிச்சதுக்கு என்ன காரணம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஹரிசான்டல் எனர்ஜியை வெர்டிகல் எனர்ஜியா மாத்துறதுக்கு பதிலா வெர்டிகல் எனர்ஜியை வட்டி கூட்டாரு, ஹரிசான்டல் எனர்ஜியை வாடகை கூட்டாரு. ரொம்ப ಚೆನ್ನಾಗಿದೆ. இப்ப அண்ணனை விளக்கத்தை சொல்லுவாரு. நான் ஓடி வந்து ஒரு காலை மட்டும் தூக்குனா போதும், தண்ணிக்குள்ள ஊந்துலாம் தான் நினைச்சேன். ஒரு காலை தூக்குனோம்னா அடுத்த கால் SOSல இருந்து வருதுப்பா. எப்படிதான் வீடியோ கிடைக்குதோ போ. இவரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியை இழுத்து காலு கடையில விட்டாரு. அண்ணே, ஏண்டா நொன்னே நீ சயின்ஸை ஒழுங்கா சொல்லி கொடுத்தியா? எகிரி காலை தூக்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது ஒத்து வராதுன்னு புரியுது. என்னையும் ஒரு மனுஷனா மதிச்ச 3 பேர் முன்னாடி என் மானம் போச்சு. 3 இல்ல 4 உன்னையும் தான்ப்பா. ஓகே, நாம ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். இன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ் இதோட நிறுத்திக்கிறோம். நல்லா போய் ரெஸ்ட் எடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எபிசோட பார்த்து நீங்க பல விஷயங்களை கத்துக்கிட்டீங்கன்னு நம்புறேன். ஆழம் தெரியாம தண்ணியில கால விட மாட்டேன், ஓடுற பைக்ல ஒய்யாரமா நிக்க மாட்டேன், செவுத்துல சைக்கிள் எட்டு போட மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நீங்க சொல்றது ஏன் காதுல விழுதே. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி வேணாலும் எடுப்பேன். ஏன்னா உங்க மேல எனக்கு அளவு கடந்த அன்பு இருக்குன்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும். அப்பவும் கேட்கலன்னா டிஷும்.